அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது மிக முக்கியமான ஒன்று. பாதுகாப்பாக இருந்தால் தான் அதுக்கப்புறம் நம்ம பணியில் சேர்றதுக்கும் அல்லது மற்ற எந்த ஒன்றுமே நம்மளுடைய முதல்ல உயிரை காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. சரி, அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நிறைய நண்பர்கள் தோழர்கள் எல்லாரும் பதிவு மூப்பு அடிப்படையில் பணி நியமனம் மேற்கொண்டால் நல்லது அப்படின்னு நிறைய பேரோட எதிர்பார்ப்பு. ஏன்னா என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்மளுடைய கஷ்டம் தீரும் அப்படிங்கிறது தேர்வர்களோட எதிர்பார்ப்பு, படித்து முடிச்சிருக்கிற பட்டதாரிகளோட எதிர்பார்ப்பு. இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் கடைசி ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சால் கூட போதும், ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சால் கூட இந்த அரசு பணியில் இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிறது நிறைய பட்டதாரிகளோட எதிர்பார்ப்பு. அது அவங்களுக்காக தான், ஆறுதலுக்காக இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ வைரலாக பரவிச்சுன்னா எங்கேயோ ஒரு முறை யாருக்கோ செவிக்கு கேட்கும். அரசுக்கு கேட்டால் மிக நல்லதாக அமையும். இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான். அதுவும் அந்த யார் முன்னாடி பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் போட போகிறாங்க. அப்படி தான் அவங்க தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்துருக்குறாங்க. அப்படி தான் அவங்களுக்கு யாரை நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். டெட் சீனியாரிட்டி அந்த அடிப்படையில் அவங்க பணி நியமனம் அரசு மேற்கொள்ளும். ஏன்னா அங்கே உழைப்பு இருக்குது. யார் முன்னே ஓடி வந்தாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி, அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதுதான் நியாயம். யார் என்ன சொன்னாலும் சரி, மதிப்பெண்களும் ஒரு மதிப்பெண் ஒருத்தரை விட ஒருத்தர் அதிகமாக பெற்றிருந்தாலும் அந்த உழைப்புக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும், நியாயம் கிடைக்கணும். சரிங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிஜிடிஆர்பிக்கான வீடியோ தான் இது. ஒரு 50% பணியிடங்கள் போட்டித் தேர்வுக்கும் 50% பணியிடங்கள் பதிவு மூப்பு அடிப்படையிலையும் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய பட்டதாரிகளோட எதிர்பார்ப்பு. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பக்கம் கால விரயம், வயது ஆகிக்கொண்டே போகிறது. ஒரு பக்கம் நம்ம சின்ன வயசில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போவே திறமை இருக்கிறவங்க எக்ஸாம் எழுதிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த கொரோனா பிரச்சனையை தீர்த்துட்டு தான் அடுத்தது அவங்க வருவாங்க. எல்லோரும் பாதுகாப்பாக இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.